எல்லாருக்கும் வணக்கங்க. கோதுமை அல்வாவும் ஓலை பக்கோடாவும் அப்படியே சுட சுட ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கிட்டு வருவோமா? ஆனால் கொஞ்சம் தூரம் போகணும், பரவாயில்லையா? அல்வா வாங்க எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. இந்த ஊர் பேர் பறக்கலக்கோட்டை. பறக்கலக்கோட்டைனால எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது பொது ஆவுடையார் கோயில். அதை பற்றி டீட்டெயில் நான் சொல்கிறேன். இங்கே சுற்றி தென்னை மரங்கள் நிறைய ஜாஸ்தி இருக்கும், வயல் தான் இருக்கும். சமகமபா நீத மனிதனிச மனிதனிச மனிதனிச. இங்கே ஸ்ரீ மணி ஐயர் ஸ்வீட் ஸ்டால்னு ஒரு சின்ன கடை, அங்கே தான் நம்ம வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போவா, இல்லை கிச்சன் அடுப்படிக்கே உங்களை கூட்டிகிட்டு போவா? அடுப்படியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? இந்த அடுப்படி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், பறக்கலக்கோட்டையிலேருந்து மதுக்கூர் போகிற வழி, அதில் 1வது கிலோமீட்டரில் கிருஷ்ணாபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கிராமம். அந்த கிருஷ்ணாபுரத்தில் எங்கே இருக்குதுன்னு விசாரித்தா அக்ரஹாரத்தில் இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. கிருஷ்ணாபுரத்தில் அக்ரஹாரமா அப்படின்னு சொல்லி அப்படி மனசு யோசிச்சுக்கிட்டே அப்படி போனால் உள்ள அழகான ஒரு ராமர் கோயில், 2 பக்கமும் வீடுகள். அந்த வீடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காவி கலர் பெயிண்ட் அடித்து அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே அப்படி உள்ள நுழைய ஒரு ஒத்தையடி பாதை, அங்கே ஒரு அழகான ஒரு கீத்துக்கோட்டை, ரொம்ப பழசு தான். மேலே அப்படி போயிட்டே இருக்கு. அப்படி நடந்து போகிறப்பயே ஒரு அழகான ஒரு பெரிய கோலம் ஒன்று, அதை பார்க்குறப்பயே ஒரு கோயிலுக்குள்ளே போகிற ஃபீல் வந்துருச்சு. எழும்போதும் வேலும் மயிலும் என்பே, தொழும்போதும் நீயே உலகம் என்பே, விழும்போதும் குகனே சரணம் என்பே, உன்னை நாடி தவம் இருப்பே, உந்தன் பாதம் சரணடைந்தே. அப்படி உள்ள நுழைஞ்சா அப்படி கம்பீரமாக சங்கரன் அப்படி பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி அல்வா கிண்டிக்கிட்டே இருக்கார். மணி காலையில் 7:30. அவங்க மனைவி அவங்களும் சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 உதவியாளர்கள், அவங்க அப்படியே மனசறிஞ்சு நடந்துக்கிறாங்க. அப்படி சங்கரன் திரும்பினா அவங்களுக்கு புரியுது. அது பார்க்க ஆசையாக இருந்துச்சு. அந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த அடுப்பை பற்றி ஒரு நிமிஷம் பேசணுங்க. அந்த அடுப்பு அவர் சொன்னதெல்லாம் கேட்குதுங்க. சிம்மில் வைக்கிற மாதிரி, ஹை ஃப்ளேமில் வைக்கிற மாதிரி, முந்திரி தோலில் வச்சு தான் அதுக்கு போடுறாரு. அந்த முந்திரி தோலில் எண்ணெய் பசை இருக்கும் போல இருக்குது. அப்படியே தக 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 தகன்னு எரியுது. மாவெல்லாம் அப்படியே கிளறி இருக்குது. நிறைய டின்கள் எல்லாம் வரிசையாக அடுக்கியிருக்கு. அப்படி அந்த அல்வாவை கிண்டிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த ஏலக்காய் வாசனை அப்படியே இழுக்குது எங்களை. சும்மா இருந்திருக்கலாம். அவர் சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்க, அல்வாவை காலையில் 7:30 மணிக்கு அப்படின்னு தான் இருக்குது. கேமராமேனுக்கெல்லாம் ஊறிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் சார், பதம் ஒன்றும் வரல அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கப்புறம் அல்வா சாப்பிட்ட காட்சியெல்லாம் உங்கள்கிட்ட காட்டினா டென்ஷன் ஆகிடுவீங்க. அப்படி தாங்க இருந்துச்சு. ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும், சமையலாறு வகை கலை அல்லவா, தீர தீர நான் மனித பமகரிச. அதுக்கப்புறம் ஓலை பக்கோடா, அந்த மாவெல்லாம் ரெடியாக கிண்டி வச்சுருக்காரு. தண்ணியெல்லாம் அப்படியே எடுத்து ஊற்ற நமக்கு பயமாக இருக்குது, அது தண்ணியாக போயிடுமோன்னு. அது அவருடைய அனுபவங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த மனுஷன் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரே டீட்டெயில் நிறைய அவர் சொல்லுவார். இல்லை, நம்ம கடை பேர் மணி ஐயர் ஸ்வீட் ஸ்டால், பறக்கலக்கோட்டை பாலத்தில் இருக்குது. பறக்கலக்கோட்டை. இந்த மணி ஐயருங்கிறது யார்? எங்கள் அப்பா. உங்கள் அப்பா? எங்கள் அப்பா பேர், அதான் இங்கே ஒர்க் பண்ணது அவர் பேரும் மணி ஐயர் தான். ஓ அப்படியா? 2 உங்களுக்கு சேர்ந்துருக்கு. உங்கள் அப்பா பேரும் மணி ஐயர், முத்துப்பேட்டையில் இருந்த நீங்கள் கடையில் வேலை பார்த்தீங்களே அவர் பேரும் மணி ஐயர். அவர்கிட்ட எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க? 18 வருஷம் அவர்கிட்ட இருந்தேன். 18 வருஷம். எனக்கு எல்லாத்தோட ஆச்சரியம் என்னன்னா, இந்த இடம் இருக்குல்ல, பறக்கலக்கோட்டையில கடை இருக்கு. இந்த ஊர் பேர் என்னங்கய்யா? கிருஷ்ணாபுரம். கிருஷ்ணாபுரம் அக்ரஹாரம்னு சொன்னாங்களே தவிர ஒரு கோயில், ஒரு 10 வீடுகள் நான் நினைச்சே பார்க்கல. இது எத்தனை வருஷமாங்கய்யா இருக்கு? இது நெருக்கி ஒரு 150 வருஷமா அதே பாரம்பரியத்தில் தான் இருக்கு. முத்துப்பேட்டையில் தான் இவர் ஒர்க் பண்ணியிருக்கார். ஒரு 18 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணார். மணி ஐயர் ஹோட்டல் அப்படின்றதுல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு ஆனந்தி ஸ்வீட் ஸ்டால்னு அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஐயர் சேப்பு கலராக இருந்தாருன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ரோஸ் கலராக இருப்பார். அன்னன்னைக்கு மளிகை ஜாமான் வாங்கி அன்னைக்கே செஞ்சு அன்னைக்கே விற்றுருவார். அப்படித்தான் அந்த கடை. சாயங்காலம் 5 மணி ஆகிட்டுனா ஓடுவோம், இல்லை அல்வா தீந்துரும் அப்படின்னு சொல்லி 7 மணிக்கெலாம் கடையை பூட்டிட்டு போயிடுவார் அந்த மனுஷன்.
அந்த மணியையர் ஹோட்டலில் நாராயணன், அனந்த நாராயணன் எனக்கு ஒரு நண்பர். அவர் நமக்கெல்லாம் வயிறு இப்படி வருது இல்லை முட்டிக்கிட்டு, அவருக்கு அப்படியே உள்பக்கமாக வச்சுருப்பார். நல்லா சுறுன்னு இருப்பார். அங்கே அந்த இட்லி சாப்பிட்டதாக இருக்கட்டும், அங்கே கிச்சடி அந்த ஸ்வீட்டு சாப்பிட்டதெல்லாம் இன்னும் எனக்கு நினைவு இருக்குது. நம்ம ஆனந்தி ஸ்வீட் ஸ்டால் ஓனர் வெங்கட்ராமையர் வந்து எல்எஸ் மளிகைன்னு அங்கே இருக்கும் முத்துப்பேட்டையில். அப்போயே எஸ்டேப் சேரில் தான் அந்த ஆளுங்க உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி ஐடி கம்பெனிக்கு போனால் எப்படி நமக்கு ஒரு ஆசையாக இருக்குது, அது மாதிரி அந்த மளிகை கடையை பார்த்தாலே ஆசையாக இருக்கும். அன்னைக்கு ஜாமான் வாங்கி தான் அவங்க ரெடி பண்ணி அன்னைக்கே விற்றுரும். இன்றைக்கி மாதிரி மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு பின்னால் இருந்து எடுத்தால் நமக்கு அது வந்து புதுசாக இருக்கும் இப்படிலாம் நம்ம யோசிக்கவே வேணாங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மிக்சர்லாம் பறக்கும். அப்படி தான் அங்கே தான் நம்ம சங்கரன் 18 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொன்னார். நான் பார்த்துருக்கேன். உங்கள் வீட்டுக்காரங்க பேருங்க ஐயா? ராஜேஸ்வரி சங்கரன். அப்படி இந்த பக்கம் அவங்க மனைவி, அப்படியே அவர் மனசறிஞ்சு அவங்க வேலை பார்க்குறாங்க. இந்த பக்கம் 2 உதவியாளர்கள் பேர், ஒருத்தங்க பேர் வந்து நாகம்மாள், இன்னொருத்தங்க பேர் வந்து சுந்தரி. இதுக்கு பக்கத்தில் இவரை விட்டுட்டேன்ல, இவர் பேர் வெங்கட்ராமன், இவங்க அண்ணன். இவருக்கு ரொம்ப உதவியாக இருக்கார், நல்ல மனசுங்க. இவரை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். டீ சாப்பிட்றீங்களா சார், என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லி பதறடிச்சிருவார். இந்த மெய்யழகனில் கார்த்தியை பார்த்தா பயமாக இருக்கும் அரவிந்த் சாமிக்கு. எனக்கு நிஜமாவே இவருடைய அன்பை பார்த்தா பயமாக இருந்துச்சுங்க. இந்த வயசில் இப்படி அன்பை கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லி. அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு அவர் சொல்கிறாரு சங்கரன், கொஞ்சம் கேளுங்களேன். இதை கிச்சன்னு சொல்கிறதா எனக்கு கோயில் சொல்கிறதா என்னன்னே தெரில. நான் உங்களை பார்த்தா இடம்லாம் பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த இடத்துக்கு இந்த நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறது எத்தனை மணிக்குங்க? காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். காலையில் 7:30க்கு. 7:30 ஆரம்பிச்சதுலேருந்து அப்படியே சொல்லுங்க, என்னென்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? முதல்ல கோதுமை அல்வா, சரி. அடுத்து பேரிச்சம்பழம் அல்வா, அடுத்து வந்து கார ஐட்டங்கள். கார ஐட்டம் 2-3 சொல்லுங்க. மிக்சர், ஓலப்பக்கடா, காராச்சவு, மணிக்கார பூந்தி, முள்ளு முறுக்கு, கட்டை. அப்புறம் வந்து ஸ்வீட் ஐட்டம் வந்து பாதுஷா, மைசூர் பாக்கு, ஸ்வீட் பூரி. ஸ்வீட் பூரி உண்டு. ஸ்வீட் பூரி, சந்திரகலா, லட்டு, ஜாங்கிரி, மினி ஜாங்கிரி. ஆமாங்க, இவ்வளோ ஐட்டம் வச்சிருக்காரு. ஸ்வீட்டு, காரம் எல்லாம் இருக்கு. நான் கேட்டேன், ரொம்ப அர்ஜென்ட்டாக செய்யணும்னா என்ன ஸ்வீட்டு, அல்வா செஞ்சிடலாமா சார்? அல்வாலாம் 2 நாள் சார். அது முத நாளே கோதுமை பால் எடுத்து அதெல்லாம் ஊற வச்சு அது பெரிய வேலை சார். ஒன்று செய்யலாம் சார், மைசூர் பாக்கு வேணுன்னா 2 மணி நேரத்தில் செஞ்சிடலாம் சார், பாக்கி எல்லாத்துக்கும் நேரம் ஆகும் சார் அப்படின்னு சொல்ல, அந்த மிக்சர்லாம் ஒன்று அந்த கடலை, ஓமப்பொடின்னு அப்படி தனியாக எடுத்து அந்த தூளெல்லாம் போட்டு அவங்க மிக்ஸ் பண்ணுற காட்சியெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது. அந்த ஓலைப்பக்கடா அப்படிச்சு தேய்க்க கீழே கொட்ட, சார் வெந்திரிச்சா சார்ண்ணே கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அதை ஆட்டி அதை கொட்டுறார். இந்த சத்தம் வரணும், அந்த சத்தம் வந்தால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல நான் கேட்டேன். இப்போ கடையில் 2-3 நாள் இருக்குமா ஸ்வீட்டுன்னு? சார் 2-3 நாளுங்கிறதெல்லாம் உச்சக்கட்டா சார், நமக்கு அன்னன்னைக்கெல்லாம் வித்துரும் சார். பாதுஷா இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் 2 நாள். ஓலைப்பக்கடா, கோதுமை அல்வாலாம் கிடைக்காது சார். பேரிச்ச அல்வா இப்போல்லாம் விரும்பி எல்லாரும் சாப்பிட்றாங்க சார் அப்படின்னு சொல்ல, இங்கேயே இருக்கீங்களா, கடைக்கு யார் போவா அப்படின்னு. மனைவி போயிடுவாங்க. நான் அதுக்கு மேலே மத்தியானத்துக்கு மேலே நான் போய் நீங்கள் பார்த்துப்பீங்க. மனைவி காலையில் 10 மணிக்கெல்லாம் போய் திறந்துடுறாங்கங்க. உள்ள ஒரு அழகான சாமி, அவங்க கும்பிட்டுட்டு பாலும் தெளிவினும் பாகும் பருப்பும் வினாலும் கலந்தனுக்கு நான் தருவின் தோணம் துங்க கரிமுகத்து துணிமணியை நீ எனக்கு சங்க தமிழ் ஒன்றும் தா. ராம 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 ராம. அது அப்படி திறக்கிற காட்சியே அவ்வளோ அழகு. இப்போல்லாம் நம்ம எவ்வளோ ஏசி, நியான் போர்டு, என்ன டெக்கரேஷன், என்னென்னமோ நம்ம பார்க்குறோம் கடைகளில். ஆனால் அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல. ஆனால் இங்கே ஒரு கண்ணாடி அந்த கதவுக்குள்ளே தான் மொய்க்காமல் அவங்க வைக்கிறாங்க. எளிமையான ஆட்கள் தான் வர்றாங்க. இங்கே ஸ்வீட்டும் காரமும் ஒரே விலை தாங்க. விலையை சொல்லிடலாமான்னு தெரில. நீங்கள் 1 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா விலை மாறிடுங்க. 280 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. ஏன்னா இவங்க சொந்த இடம், சொந்த கடை, அதனால் அவங்களுக்கு அது ஒரு பெருசாக தெரியல. எல்லாம் கிராமத்து மக்கள் தானே சார், 40 வருஷமாக செஞ்சிட்டோம் சார், எல்லாமே கடவுள் கொடுக்குறாருன்னு சொல்லி அந்த விலையெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஆட்கள் வர போக
அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறப்ப, இல்லை சார் 40 வருஷமாக பண்ணுறேன் சார், இன்னைக்கும் இந்த அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, உப்புக்காரன்னா மனப்பாடம் தான். மனப்பாடம் தான். இப்போ அந்த அல்வா நீங்கள் அன்னன்னைக்கு செஞ்சு அன்னன்னைக்கு விற்றுருமா ஐயா? விற்றுரும். குவாலிட்டி தான் நமக்கு மெயின். தரம் ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணலாம். தரம் தான். நம்மள்ட்ட காரத்தில் என்ன ரொம்ப ஃபேமஸுங்க? ஓலப்பக்கடா தான். ஓலப்பக்கடா மிச்சர். ரைட். அந்த ஓலப்பக்கடா போட்டாலே சொல்லிடலாமா? நான் என்ன கேட்குறேன்னா, நான் தஞ்சாவூர், ஒரு 4-5 ஓலப்பக்கடா வச்சு உங்களுதையும் நடுவில் வச்சு ஒரு கப்பில் ஒரு 6 கப்பு வச்சா உங்கள் ஓலப்பக்கடாவை உங்களால் எடுத்துட முடியுமா? சொல்லலாம். நிச்சயமா சொல்லலாம். அந்த அளவுக்கு அதுக்குள்ள தைரியமும் தரமும் இருக்கு. உழைப்பு தான் மெயின். உழைப்பு தான். முதலாளியும் நான், தொழிலாளியும் நான். ரைட். எனக்கு ஒன்று தோணும், அடிக்கடி நீங்கள் இந்த அல்வா செஞ்சுட்டு இந்த ஓலப்பக்கடாலாம் செஞ்சுட்டு டேஸ்ட் பார்ப்பீங்கல்ல, அப்போ அந்த முத்துப்பேட்டை அந்த மணி ஐயர் இருக்கார்ல, நம்ம வெங்கட்ராம ஐயர், அவர் ஞாபகத்துக்கு வருவாரா? ஸ்டார்ட் பண்ற போது அவரை நினைச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓ, காலையில குருநாதர்னா எனக்கு. ஓ, அவரை நினைச்சுக்கிட்டு தான் ஸ்டார்டே பண்ணுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஸ்வீட்டு எல்லா காரம் எல்லா உப்பும் அவரு பார்த்து எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிற அந்த நாள் நினைச்ச நினப்பு இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கு. அவரோட இதுதான் இன்னமும் கடை தொழில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் குருநாதரை நினைச்சுக்கிட்டு தான் அவர் கிச்சனுக்குள்ள வர்றேங்கிறாரு. இதெல்லாம் பார்க்க எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், ஒரே தொழில், படிப்பெல்லாம் ரொம்ப கம்மி தான், நல்லபடியாக மனசை ஆத்மார்த்தமாக நினச்சிக்கிட்டு, கடவுளை நினச்சிக்கிட்டு, குருவை நினச்சிக்கிட்டு செஞ்சால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சங்கரன் தான் உதாரணம். இந்த கோயிலை பற்றி சொல்ல விட்டுட்டேன்ல, இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் பொது ஆவுடையார் கோயில் வந்து திங்கக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு தாங்க கோயிலே திறப்பாங்க. காலையில் 4 மணி வரைக்கும் இருக்கும். வருஷத்தில் ஒரே ஒரு நாள் பொங்கல் அன்னைக்கு மட்டும் பகலில் திறந்துருக்கும். என்ன இது ஐதீகம்னு சொல்லி விசாரித்தா, ஒருத்தர் சொன்னதை அப்படியே சொல்லிடுறேன், நீங்கள் நெட்டில் போய் டீட்டெயிலாக படிச்சுங்க. அவர் சொன்ன ஸ்டைல்லே சொல்லிடுறேன். சார், சிதம்பரம் கோயில் மூடுறப்ப இங்கே திறப்பாங்க சார், அதனால தான் ராத்திரி 12 மணிக்கு. சரி, இது என்ன அப்படின்னு சொல்லி விசாரித்தேன். ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். அது ஒன்றும் இல்லை சார், 2 முனிவர்களுக்கு சண்டை வந்துருச்சு சார், இல்லறம் பெருசா துறவரம் பெருசான்னு. அதுக்கு சிவபெருமான் வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணார் சார். அதுதான் பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சான்னு. இன்னும் முடியல சார் அப்படின்னு அவர் சொன்னார். நான் விளையாட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப புகழ்பெற்ற இந்த கோயில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ராத்திரி 12 மணிக்கு திறக்கிறாங்கங்கிறது. அதே மாதிரி ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஸ்ரீ மணி ஐயர் ஸ்வீட் ஸ்டால் அன்னன்னைக்கு செஞ்சு அன்னன்னைக்கே விற்று போய் ரொம்ப சாதாரண வேலையில் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இன்றைக்கும் அவருடைய அந்த உழைப்பு இருக்குல்ல, அதை பார்க்குறப்ப கையெடுத்து கும்பிடணும் போல தான் இருந்துச்சு எனக்கு. அவருடைய மனசாக இருக்கட்டும், அவருடைய அண்ணன் வெங்கட்ராமன், அவர் எங்கள் மேலே காட்டின அன்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாழ்க்கையில் எனக்கு மறக்கவே முடியாது. நிச்சயமாக அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். பாட்டை போடுங்க எடிட்டர் சார். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமக்கு செல்வம். செய்யும் தொழிலே தெய்வம். நன்றிங்க. விசேஷங்கள்